கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலும் உங்கள் யாவரையும் கர்த்தருக்குள்ளாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி, உங்களை பராமரித்து, பாதுகாத்து, போஷித்து, தம்முடைய கிருபையினாலும், சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அன்பார்ந்தவர்களே, சிற்பி ஒருவன் மிக சிறப்பாக சிலை ஒன்றை செய்து மக்களின் பார்வைக்காக வைத்தான். அதன் அருகில் ஒரு கரும்பலகையை வைத்து பார்வையாளர்களின் கருத்தை எழுதும்படி குறித்திருந்தான். பார்த்தவர்கள் எல்லோரும் அந்த சிலையின் மிக உயர்ந்த கலை நுணுக்கத்தை வியந்து பாராட்டி சிற்பியை புகழ்ந்து எழுதினார்கள். ஆனால் அங்கே இன்னொரு சிற்பி ஒருவன் வந்தான். மனதின் பொறாமை அவனுடைய கண்களை குறை கண்டுபிடிக்க ஏவியது. எனவே பல மணி நேரங்கள் சிலையை மிக கவனமாக பார்த்து சோதித்தான். இறுதியாக அதில் ஒரு குறையை கண்டுபிடித்தான். அதன் குறையை பெரிய எழுத்துகளில் கரும்பலகையில் எழுதினான். அதன் பின்னர் அங்கே வந்தவர்கள் எல்லாரும் அந்த குறையையே கவனமாக பார்த்தனர். அங்கே குறை இருந்தது, பின்பு எவரும் சிற்பியை புகழவில்லை. ஆம் பிரியமானவர்களே, பிறருடைய நல்ல செயல்களில், நல்ல வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தால் அதனை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதில் மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. பிறருடைய செயல்களில், வழிகளில் பெரும்பகுதி நல்லதாகவதாம், நன்மையானதாகவும் இருந்தால் அதனை பார்த்து பிரயோஜனப்பட பழக வேண்டும். சந்தோஷப்பட பழக வேண்டும். ஒருவரிடம் பாராட்டத்தக்க ஏராளமான காரியங்கள் இருக்கும்போது ஒரு சிறு குறையை கண்டுபிடித்து பெரிதுபடுத்தி மட்டம் தட்ட நினைப்பது வேதனையானது. எவ்வளவு நீதியும் நேர்மையும் சுத்தமாய் வாழ விரும்புகின்றவர்களிடமும் சில குறைகள் இருப்பது உண்டு. குறை தேடும் விருப்பத்தோடு கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு அது தெரிவதும் உண்மைதான். ஆனால் நிறைவுகளை பார்க்க துவங்கிவிட்டால் உண்மையிலே அங்கே குறைவுகள் காணப்படுவதே இல்லை. இப்படி கூறுவதால் குறைகளை கண்டு கொள்ளக்கூடாது என்றோ, எந்த ஒன்றிலும் நல்ல பகுதியில் மட்டுமே பார்க்க வேண்டும் என்றோ அர்த்தம் அல்ல. குறைகளை காண்பது என்பது வேறு, குறைகளை காணும்படியாக தேடுவது என்பது வேறு. குறை தேடும் சிந்தை நம்மிடத்தில் இருந்தால் எந்த நல்ல காரியத்திலும் குறைகளை மட்டுமே நம் கண்கள் காணும். அது நல்ல விஷயங்களில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதும், விளம்பரம் செய்வதும், குறைகள் மேல் கொண்ட பாரத்தினாலோ, குறை தவிர்க்கப்பட வேண்டும் என்ற உயர் குணத்தினாலோ அல்ல. சம்பந்தப்பட்ட நபரை தாழ்வாக பார்க்கவும், பிறருக்கு காண்பிக்கவும் ஒரு வாய்ப்பு கிட்டிய குஷியினாலேயே அப்படி செய்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இதயம் சுத்தம் வேண்டும், நல்ல எண்ணங்கள் வேண்டும். அப்போது பிறரால் நமக்கு அநேக ஆதாயங்கள் உண்டு. மறைவான பொறாமை உணர்வும் சுத்தமற்ற இதயம் இருந்தால் பிறரின் நல்ல செயல்களும் நமக்கு தவறாகவே தெரியும். அதனால் நமக்கு தான் நஷ்டம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும்
எல்லா மனுஷிகளிடத்திலும் குறைகள் இருப்பது உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னிடத்துல ஒரு குறையும் இல்ல அப்படின்னு சொல்வதற்கு இந்த பூமியில ஒருவரும் இல்ல. ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவரிடத்துல ஒரு குறைவும் இல்ல, ஒரு குற்றமும் இல்ல, ஒரு பாவமும் இல்ல. அவர் எந்த இடத்திலயாவது அநீதி செய்தார் என்று சொல்ல முடியாது. அவர பார்த்து அக்கிரமக்காரன்னு சொல்ல முடியாது. அவர் இந்த விஷயத்துல தவறிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. பரிசேயரும், சதுசேயரும், வேதபாரரும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க பின்னாடியே ஓடுனாங்க. இன்றைக்கு அதே பரிசேயர் கூட்டம் இருக்குது. சதுசேயர் கூட்டமும் இருக்கு. வேதபாரர்களும் இருக்கிறாங்க. நான் குற்றம், குறைகள் என்னிடத்தில் உண்டென்று நான் அறிந்த பின்பு, நான் பிறருடைய குற்றங்களை பார்ப்பது, குறைகளை பார்ப்பது தவறு. அது பெரிய தவறு. எல்லாரும் குற்றம் செய்தவர் தான். எல்லாரும் பாவி தான். எல்லாரும் குறைகள் எல்லாரிடத்திலும் ஒவ்வொரு குறைவுகள் இருக்கும். அத பார்த்து குறை கண்டுபிடித்து, பிறரிடம் பெரிய விளம்பரம் பண்ணி, அசிங்கப்படுத்துறது நல்லதல்ல. வேதம் நமக்கு என்ன சொல்லுது? சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். அப்டின்னா, அவங்க பார்வை தான் சரியில்ல. குற்றம் கண்டுபிடிப்பது, குற்றத்தை தேடுவது 2 இருக்குது. இந்த தேடுறாங்களே, அதுதான் பெரிய பிரச்சனை. குற்றங்கள், குறைகள் இருப்பது உண்டு. எல்லாரிடத்திலும் உண்டு. என்னிடத்திலும் உண்டு. என்னிடத்திலலாம் கிறிஸ்துக்குள் வர்றதுக்கு முன்னாடி நெறைய குறைகள் உண்டு. அதை என்னுடைய குடும்பத்தில கேட்டா சொல்லுவாங்க. வெளி பார்வையில மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த குறையே கண்டுபிடிச்சு மற்ற இடத்துல சொல்லி, அத சந்தோஷப்படுவது அது நல்லதல்ல. அதை தவிர்த்து, மறந்து கிறிஸ்துக்குள்ளாக கடந்து போறது தான் மிகவும் அவசியமான காரியம் ஒன்று உண்டு. அன்பார்ந்தவர்களே, நம்ம இருதயம் சுத்தமா இருக்கா? அதான் ரொம்ப முக்கியம். பார்வை சுத்தமா இருக்கா? அது அத விட முக்கியம். என் வாய் சுத்தமா இருக்கா? அது அதோட முக்கியம். என் செவிகள் நல்ல வார்த்தைகள கேட்குதா? அதான் முக்கியம். என் கைகள் பரிசுத்தமா இருக்குதா? என்னை நானே நான் பரிசோதித்து, நான் எதுல குறைவுள்ளவன் என்று கண்டுபிடிப்பதற்கு, தேவன் எழுதிக் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு என்னை ஒப்பிட்டு பார்த்தால், நான் 10% கூட சுத்தமா இல்ல. அப்படின்னு 90% என்கிட்ட இருக்குதே. அ இந்த வேதத்துக்கும் என்னையும் நான் ஒப்பிட்டு பார்த்தால், 10% தான் நான் இன்னும் சரியா இருப்பேன். 90% என்ட்ட குறை இருக்கும். அப்போ இந்த வேதத்தை பார்க்காதவருடைய கண்கள் எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒரு சிற்பி அதனுடைய கற்களை எடுத்து, அதை வடிவமைத்து ஒரு பொற்சிலையாக நிறுத்தி, அத அவன் பார்ப்பதற்கு மக்கள் மத்தியில கொண்டு வருவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான்? எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான்? ம். அதையும் குறை சொல்வதற்கு இருப்பார்கள். குடும்பத்தில உண்டு, சபைகள்ல உண்டு. ம். நம்ம யார் இடத்துல வேலை பார்க்கிறோமோ, அந்த இடத்துல உண்டு. தொழில்ல உண்டு. அப்போ நாம குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. குற்றம் எல்லாரிடத்திலும் இருக்குது. அதை பார்த்து நாம வாழக்கூடாது. அத மறந்துறணும். அத மறந்துறணும். தவறு தவறு நடப்பது இயல்பு. அது நடந்ததுக்கு அப்புறம், அது மறந்து வாழ்வது ரொம்ப முக்கியம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி இருக்குது. எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்குது. எத்தனையோ வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த குறைகள் இருக்கு. பெத்த தாய் தகப்பன்ட்ட இருக்குது. எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு. அந்த குறைய பார்க்காதபடி, அதை மறந்து வாழ்வது மிகவும் நன்று. பார்வையில தான் இருக்கு. சரி பார்த்தாச்சு.
குறை இருக்குது. விட்டுற வேண்டியதான். ஆமா. மறுபடியும் இத கண்ணு முன்னாடிக்கு கொண்டு வரும்போது கஷ்டம் தான். குறைகள் மறுபடியும், மறுபடியும் சில தவறுகள் நடப்பது, நாம் குறைவுள்ளவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு முக்கியமான அடையாளமா இருக்கு. அதனால பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், எல்லாரும் நீதிமான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, பரிசுத்தவாட்டிகள் அல்ல. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும்படியா தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு குறைவில்லாதவராய், நிறைவுள்ளவராய் வந்து நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறார். ஆமா. நிறைவானவர் வரும்போது எல்லா குறைவும் போயிரும். அதனால மற்றவருடைய குறைகளை, குற்றங்களை பாராதபடி தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளாக வேத வசனத்தின் அடிப்படையில வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்முடைய கண்களும் பரிசுத்தமா இருக்கும். இருதயமும் பரிசுத்தமா இருக்கும். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். குறை கூறாமல் வாழ்வதும், குறை இல்லாமல் வாழ்வதும் மனிதனுக்கு கடினமான காரியங்கள் தான். ஆனா தேவனுக்கு கடினமான காரியம் இல்ல. அதனால தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.